வணக்கம். தமிழ்நாடு பனைமரங்காக்கும் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நீங்கள் இப்போ அரசு மேல்நிலைப்பள்ளி விளவங்கோட்டில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றீர்கள். நேற்றைய தினம் தேர்தல் திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக மாநகராட்சியுடன் இணைந்து ஒரு பனையோலை கான்செப்டை நம்ம கொடுக்க வேண்டியங்கிற நோக்கத்தோடு நம்ம என்ன செய்கிறோம், பனை பொருட்களை இங்கே நம்ம காட்சி பொருளாக வைத்தோம். அதை பார்த்து நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய ஆர்வத்தை தெரிந்து கொண்டும் பனை பொருட்களை உபயோகப்படுத்த வேண்டியங்கிற நோக்கத்தோடு வருங்கால தலைமுறைகள் தெரிந்து கொள்ள வேண்டியங்கிற நோக்கத்தோடு அந்த ஃபார்ம் லீஃப் ப்ராடக்டை நீங்கள் இன்றைக்கி வாங்கியிருக்கீங்க. இதை பற்றி உங்களோட ஒரு ஃபீட்பேக்கை சொல்லிக்கலாமா? சொல்லலாம். அதாவது பழங்காலங்களில் நம்ம அப்பா அம்மா காலத்தில் எல்லாமே இதைத்தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்ச உடனே அதை மாற்றிட்டு பிளாஸ்டிக்கில் உள்ளதை உபயோகிக்க தொடங்கினாங்க. அதனால் மக்களுக்கு அழிவுங்கிறது இன்னும் புரிஞ்சுக்க அவங்க விரும்பலை. இப்போவும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்காங்க, பிளாஸ்டிக்கே நாடுறாங்க. ஆனால் இதனுடைய தன்மை மருத்துவ குணம் கொண்டது. இதில் நிறைய நம்முடைய உணவு பதார்த்தங்களை வர பதப்படுத்தி வைக்கலாம், பாதுகாப்பாக வைக்கலாம். வெயில் காலங்களுக்கும் இது நல்லது, அது உடையாது. இந்த ஓலையில் உள்ள பொருட்கள் அத்தனையுமே எப்போவுமே நமக்கு பழமை வந்தது தான். இதை நமக்கு புதுப்பிக்கவும் செய்யலாம். வேஸ்ட்டு அழுக்கு படிக்குன்னா பல்லு தேய்க்கிற ப்ரெஷ்ஷை வேஸ்ட் இருக்குல்ல, அந்த ப்ரெஷ்ஷை வச்சு இதை க்ளீன் பண்ணால் நல்லா நீட்டாக வெளுத்துடும். ஒரு நிமிடம் 5 நிமிடம் இதை காய வச்சாச்சுன்னா அது காஞ்சிடும், அது உடையாது. மீண்டும் இதை ரீயூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பிளாஸ்டிக் அவங்களுக்கு பண்ண முடியாது. சார், சுற்றுச்சூழலை பேணி காக்க வேண்டிய நோக்கத்தோடு சுற்றுச்சூழலை தான் பாதுகாக்க, அதுக்கு தான் முதல்ல நான் சொன்னேன், இந்த பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுறான்னா நமக்கு சுற்றுச்சூழல் இன்னும் மேம்படும். அது மாதிரி மண்ணில் இது மக்கினாலும் மக்கும், ஆனால் உரமாக மாறும். உங்களுடைய வருங்கால சந்ததிகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியங்கிற நோக்கத்தோடு மிக சிறப்பாக முன்னெடுத்து உங்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்திருக்கீங்க. அது மட்டுமல்லாமல் மாணவ செல்வங்களுக்கும் இதோட கான்செப்டை நீங்கள் விரிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு எங்களுடைய இயக்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.